பார்ட்னர்ஷிப். ஸோ டிசல்யூஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணுறது, எதுக்காண்டி பண்ணணும், அப்புறம் அதை ஏன் டிசல்யூஷன் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி பண்ணணும், அந்த ப்ராசஸ் எல்லாமே யூனிட் 3ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஆப்ஷனல் ஒன்லி. ஆப்ஷனல் மீன்ஸ் வாட்டர், அது வந்து அட்வைசபிளாக இப்போ வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்கன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்தலை. ஓகே. ஸோ ப்ரெஸ்கிரைப்டு ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் வாட். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எப்போயுமே வந்துட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு ஃபார்ம் மாதிரி வாங்கி அதை வந்துட்டு ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஃபார்ம் மாதிரி வாங்கி அதை ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபேர்ம் நேம் மீன்ஸ் அது ப்ராசஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கும், என்னென்ன மாதிரியான டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்டால் அது என்னது, ஃபஸ்ட்டு ஃபேர்ம் நேம் இருக்கும், பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ் இருக்கும், அப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது வந்துட்டு சம்திங் லைக் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்துட்டு அவாய்ட் வேர்ட்ஸ் லைக் எம்பையர், கியூன், கிங். ஏன் அப்படின்னா இதெல்லாம் போடணும் அப்படின்னா சம்திங் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஸ்பெஷல் வந்துட்டு பர்மிஷன் வாங்கணும். அது இல்லை அப்படின்னு நம்மளால் போட முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எந்த விதமான அன்னெசரி வேர்ட்ஸும் இருக்கக்கூடாது, எம்பரர், குயின், கிங் மாதிரி. அடுத்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து கரெக்டான ஃபார்மில் நடந்துருச்சு அப்படின்னா ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஃபேர்மில் உங்கள் ஃபேர்மோட நேமை சேர்த்துருவாங்க. சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர்ட் ஃபார்மாக மாறிடுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று கொடுப்பாரு. இதில் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா ஃபைனும் இருக்குது. அது வந்து இயருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எவ்வளோ நாள் வந்து அந்த தப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஏற்ற மாதிரி பெனால்ட்டி போடுவாங்க. ஓகே, இப்போ நான் எதுக்காண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா நான் எந்த மாதிரியான கான்சிக்வன்சஸை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 4 பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு நோ சூட் இன் த சிவில் கோர்ட் மீன்ஸ் அந்த நம்ம ஏதாவது சின்ன சின்ன சண்டை வருது அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அங்கே போய் கேஸ் போட முடியாது. நம்மளால் வேறு யார் மேலேயும் போய் வந்து எங்கள் ஃபார்மில் இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு, இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தேர்ட் பார்ட்டி மேலே என்ன பண்ண முடியாது, கேஸ் போட முடியாது ஃபார் த சிவில் கோர்ட்ஸ். சிவில் மீன்ஸ் சின்ன சின்ன தப்புகள், கிரிமினல் கோர்ட்ஸ்க்கு போகலாம். ஓகேவா? ஸோ சிவில் கோர்ட்டில் நம்மளால் போய் வந்து என்ன பண்ண முடியாது, கேஸ் போட முடியாது இஃப் யூஆர் அ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேர்ம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இதை வந்துட்டு அட்வைசரின்னு மட்டும் சொல்கிறாங்க. பட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டால் தான் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். நோ ரிலீஃப் டு த பார்ட்னர் ஃபார் செட் ஆஃப் மீன்ஸ் வாட், சம்திங் நீங்கள் 10,000 கொடுக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு இப்போ நீங்கள் அவருக்கு 10,000 கொடுக்கணும், அவர் உங்களுக்கு 15,000 கொடுக்கணும், அவர் தானே அதிகமாக கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் கொடுக்க வேண்டிய 10,000 அதில் கழிச்சிட்டு எனக்கு ஒரு 5,000 மட்டும் திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதா எனக்கு செட் ஆஃப், கேன்சல் ஆஃப் பண்ணுறது. ஓகே, ஸோ இதை ஒரு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களால அப் டு ஏ லிமிட் 100 வரைக்கும் தான் பண்ண முடியும். அதர்வைஸ் தே கேனாட் டூ த செட் ஆஃப் மோர் தென் ₹100. ஓகே, அக்ரீவ்டு பார்ட்டி cannot bring legal actions against the other partner. ஏதாவது ஒரு பார்ட்னர் ஏதாவது பாதிக்கப்பட்டுட்டார் அப்படின்னா, ஃபார்முக்குள்ளே இருக்கிற பார்ட்னரில் ஏதாவது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா மற்ற பார்ட்னர் மேலே நான் கேஸ் போட முடியுமான்னு கேட்டால் இஃப் யூ ஆர் அன்ரிஜிஸ்டர்ட் ஃபார்ம் தென் யூ கேனாட். ஓகே, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு என்ன பண்ண முடியும், கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியும். அதர்வைஸ் யூ கேனாட் sue the firm. தேர்ட் பார்ட்டி கேன் sue it. உங்களால் தான் என்ன பண்ண முடியாது, தேர்ட் பார்ட்டி மேலே எந்த விதமான லீகல் ஆக்ஷன்ஸுமே எடுக்க முடியாது. மற்றபடி தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் மேலே எல்லா விதமான ஆக்ஷன்ஸுமே எடுக்கலாம், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலைனாலும் சரி. ஸோ இதெல்லாம் தான் எனது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபேஸ் பண்ணுற கான்சிக்வன்சஸ். ஸோ இதனால தான் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ டிமெரிட்ஸ் இருக்கிறனால தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்கன்னு அட்வைசபிளாக வச்சுருக்காங்க. பட் இட் இஸ் நாட் கம்பல்சரி. இதில் ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கா அப்படின்னா சில பலம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு தேர்ட் பார்ட்டி கேன் sue it. ஓகே, உங்களால் தான் sue பண்ண முடியாது, தேர்ட் பார்ட்டியால் முடியும். அப்புறம் செட் ஆஃப் வந்துட்டு ₹100 வரைக்கும் நம்மளால் பண்ணிக்க முடியும். அப் டு 100 வரைக்கும் தான் நாங்கள் சொன்னேன். ஸோ ₹100 வரைக்கும் உங்களால் செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இன்சால்வெண்ட் அஃபிஷியல் அசைன், ஒருவேளை ஏதாவது ஒரு பார்ட்னர் இன்சால்வெண்ட் ஆகிட்டார் அப்படின்னா அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யார்ட்ட கொடுப்பாங்கன்னா அஃபிஷியல் அசைனிட்டை கொடுத்து அவர் வாங்கியிருக்க லைபிலிட்டிஸை பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மால் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், ரிஜிஸ்டர்ட் ஃபார்மாக இருந்தாலும் சரி அன்ரிஜிஸ்டர்ட் ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஒரு இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அஃபிஷியல் அசைன் பண்ணுறது ஒரு கோர்ட்டோட கடமை தான், அதை செய்வாங்க. ஓகே, sue for dissolution of the firm. ஓகே, நீங்கள் அன்ரிஜிஸ்டர்ட் ஃபார்மாக இருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து டிசல்யூஷன் கூட நீங்கள் கோர்ட் பக்கம் வரக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஃபார்மை டிசல்யூட் பண்ணுறதுக்கு ஏதாவது கேஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்ன பண்ணிக்கலாம், sue பண்ணிக்கலாம். அதர்வைஸ் சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்ட்னருக்குள்ளே உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட சாலிடான அக்ரிமெண்ட் இல்லை கரெக்டாக, ஸோ அதுக்கெலாம் வர முடியாது. டிசல்யூஷன் வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்டர் ஆஃப் த கோர்ட்டும் இருக்கும், அடுத்து வித்தவுட் ஆர்டர் ஆஃப் த கோர்ட்டும் இருக்கும். இந்த ரெண்டு மூலியமாக கூட நம்மளால் என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட இதை வந்து டிசல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டிசல்யூஷன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, டிசல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்னால் என்ன, பார்ட்னர்ஷிப்னால் என்ன அப்படின்னு கேட்டால்
ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரிட்டையரிங் பார்ட்னர், இன்சால்வெண்ட் பார்ட்னர், அப்புறம் டெத்து, இதெல்லாம் நம்ம போனதுலேயே பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பார்ட்னர்ஷிப்பை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்ட்னர்ஷிப்பே டிசால்வ் ஆயிடுச்சுன்னா கிடையாது கரெக்டாக. ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் என்ன ஆயிடுச்சு, ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. அது பேர் தான் என்னது, டிசல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். ஜஸ்ட் இன்கமிங் அவுட்கோயிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா that is called dissolution of the partnership. ஜஸ்ட் பார்ட்னருக்கு இடையில் மட்டும் வந்துட்டு சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகே, டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம்னா என்ன அர்த்தம், அது பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே, பார்ட்னர்ஸ்குள்ளே. இப்போ ஃபேர்ம் பற்றி நான் பேசுகிறேன். டிசல்யூஷன் ஆஃப் த ஃபேர்ம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஃபேர்ம்னா ஒட்டுமொத்தமாக, நான் ஒட்டுமொத்தமாக ஃபேர்மையே க்ளோஸ் பண்ண போகிறேன்னா ஏபிசி 3 பேரையுமே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பார்ட்னர்ஷிப்பே கிடையாது, இதுக்கடுத்து நாங்கள் இதை நடத்தவே மாட்டோம், எல்லாருமே விலக போகிறாங்க. வந்துட்டு டிசல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப்பில் ஒருத்தர் மட்டும் விலகுவாங்க. ஆனால் டிசல்யூஷன் ஆஃப் த ஃபேர்மில் 3 பேருமே வேண்டான்னு சொல்லிட்டு போகிறது தான் என்னது, டிசல்யூஷன் ஆஃப் த ஃபேர்ம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இங்கே மேஜராக என்ன ஆகும் அப்படின்னா, டிசல்யூஷன் ஆஃப் த ஃபார்மில் வைண்டப் ஆயிரும். ஓகே, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்து எல்லாத்தையும் செட்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ப்ராசஸ் வரைக்கும் போயிடும் டிசல்யூஷன் ஆஃப் த ஃபேர்மில். பட் டிசல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப்பில் அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு பார்ட்னர் இறந்துட்டாலும் புது பார்ட்னர் வந்தாலும் அப்படி தான் நடக்குமே தவிர, ஸோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்து எப்படி நடக்கும், அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் ரீவேல்யூவேஷன் பண்ணி நடக்குமா. ஸோ அங்கே ஜஸ்ட் ரீவேல்யூவேஷன் தான் நடக்கும். இந்த இடத்துல என்ன நடக்கும், ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கே போயிடுவாங்க. தட் மீன்ஸ் வைண்ட் அப் ப்ராசஸ் வரைக்கும் போயிடுவாங்க. ஓகே, அதில் தான் பேசிக் திங்ஸ், மற்ற எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ டிசல்யூஷன்ஸ் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் த கோர்ட்டு வரும், சம்டைம்ஸ் வித்தவுட் ஆர்டர் ஆஃப் த கோர்ட்டு வரும். நம்மளே டிசால்வ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்ரிமெண்ட்டில் ஃபிக்ஸட் டேர்ம் ஏதாவது சம்திங் ஃபிக்ஸட் டேர்ம் இருந்துச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்தால் நாங்கள் வந்து வைண்ட் அப் பண்ணிவிடுவோம், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுபடி நீங்கள் மூவ் ஆன் பண்ணலாம். ரெண்டாவது வந்துட்டு கம்பல்சரி டிசல்யூஷன். கம்பல்சரி டிசல்யூஷன் மீன்ஸ் வாட், கம்பல்சரி நீங்கள் டிசல்யூட் பண்ண போகிறீங்க. எந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, கொஞ்ச நாள்லேயே வந்து லா என்ன பண்ணிடுச்சு, அந்த கெமிக்கலை பேன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ உங்கள் பிஸ்னஸ் இல்லீகலாக மாறிடுச்சு கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு லீகலாக இருந்துச்சு, இப்போ சப்சிக்வெண்ட்லி அது இல்லீகலாக மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் இப்போ அவங்களால வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியுமா, முடியாது, ஏன்னா அது இல்லீகல் பிஸ்னஸ் கரெக்டாக. ஸோ அதுதான் என்னது, இனி உங்களால் வந்துட்டு கரெக்டாக வந்து பண்ண முடியாது. அதுதான் என்னது, கம்பல்சரி டிசல்யூஷன்ஸ். Dissolution on certain contingencies. Contingency means what, something வந்துட்டு உங்கள் ஃபேர்மில் டெத்தோ பார்ட்னர் இன்சால்வெண்ட்டோ ஆனார்னா கண்டிப்பாக வந்துட்டு கான்ட்ராக்ட் எதுவும் இல்லைன்னா உங்கள் இது வந்து என்ன ஆகும், டிசல்யூஷன் ஆஃப் த ஃபேர்முக்கு தான் லீட் பண்ணும். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்துட்டு என்னது அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸட் பீரியட். பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸட் பீரியட் இருக்கும் போது அந்த ஃபிக்ஸட் பீரியட் முடிஞ்ச உடனே என்ன ஆயிரும், உங்கள் ஃபேர்ம் வந்து டிசல்யூட் ஆயிரும். அடுத்தது வந்துட்டு பார்ட்னர்ஷிப் ஃபார் அ சர்டைன் பர்டிகுலர் அட்வென்ச்சர்ஸ் பார்ட்னர்ஷிப்னு இருக்குல்ல, பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். அப்போ அந்த சிங்கிள் அட்வென்ச்சர் முடிஞ்ச உடனே என்ன ஆயிரும், உங்கள் பார்ட்னர்ஷிப் வந்து டிசால்வ் ஆயிரும். இதை தான் அந்த ட்ரையாங்கிளில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது டிசல்யூஷன். ஸோ நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபிக்ஸட் பீரியட் பார்த்தோம், பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் பார்த்தோம். அது பார்ட்னர்ஷிப் அட்வில் எப்படி டிசல்யூட் பண்ணுறது அப்படின்ட்டா, சிம்பிளி பை கிவிங் அ நோட்டீஸ். ஓகே, நான் பார்ட்னரை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னாலும் நோட்டீஸ் கொடுக்கணும். இல்லை நான் வந்து ஃபேர்மே டிசல்யூட் பண்ணுறதுக்கு உண்டான முடிவில் இருக்கேன் அப்படின்னா கூட நம்ம வந்து மற்ற பார்ட்னர்ஸ்க்கு அதை பற்றி தெரியப்படுத்தணும், நோட்டீஸ் கொடுத்து நம்ம தெரியப்படுத்தணும். ஓகேவா. அடுத்து டிசல்யூஷன் பை த ஆர்டர் ஆஃப் த கோர்ட். கோர்ட்டே இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, சில ஆர்டர்ஸ் கொடுத்து நம்ம டிசல்யூட் பண்ண போகிறோம். ஓகே, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் கோர்ட்டே அதை டிசல்யூட் பண்ணணும்னு கேட்டால், இன்சானிட்டி. ஃபஸ்ட்டு என்னது, இன்சானிட்டி. இன்சானிட்டி மீன்ஸ் வாட், அன்சவுண்ட் மைண்ட் பீப்புள்ஸ், இடியட்ஸ், அந்த மாதிரி. ஸோ அவங்களால இனி வந்து எந்த ஒரு முடிவை வந்து ரேஷ்னலாக எடுக்க முடியாது, புத்திசாலித்தனமாக எடுக்க முடியாது. ஸோ அவங்களால நம்ம என்ன சொல்கிறோமோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எப்பயுமே வந்துட்டு கோர்ட்டுக்கு உள்ளே என்ன நடக்குதுலாம் தெரியாது கரெக்டாக. ஸோ அதர் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் ஃபேர்மில் ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு, நீங்கள் இப்போ வந்து எங்கள் ஃபேர்மை வந்து டிசல்யூஷன் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம போய் கோர்ட்டிட்ட கேட்கணும். அப்படி கேட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கோர்ட்டே வந்து டிசல்யூட் பண்ணும். அது என்ன சுச்சுவேஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்கும், ஒரு பார்ட்னர் போய் சியூ பண்ணுவார் அப்படின்னா நம்ம கோர்ட்டே வந்து டிசல்யூட் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு அன்சவுண்ட் மைண்ட் ஆகிட்டார் அப்படின்னா மதர் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணலாம், சியூ பண்ணோம் அப்படின்னா கோர்ட் வந்து டிசல்யூட் பண்ணிடும். பெர்மனெண்ட் இன்கெப்பாசிட்டி மீன்ஸ் வாட், பெர்மனெண்ட்லி இல்னஸ். பெர்மனெண்ட்லி என்ன ஆயிடுச்சு, இல்லைன்ஸோ அவங்களால இனி வந்துட்டு ஒர்க்கே பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதர் பார்ட்னர்ஸ் சியூ பண்ணும்போது கோர்ட்டே வந்துட்டு டிசல்யூஷன் ஆஃப் த ஃபேர்முக்கு ஆர்டர் போட்டுரும். மிஸ்கண்டக்ட், ஒரு பார்ட்னர் அவரோட மிஸ்கண்டக்ட் வந்து டேரெக்டாவோ இன்டேரக்டாவோ பார்ட்னர்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்டு. அப்போ அந்த மாதிரி பார்ட்னரை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ டிசல்யூட் பண்ண போகிறோம். நம்ம வந்து எக்ஸ்பல்ஷன் மூலயமா வர வெளியே தரலாம். இல்லை அப்படின்னா நம்ம கோர்ட்டிட்ட போய் கேட்டு டிசல்யூஷன் ஆஃப் த ஃபேர்முக்கு ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபேர்மை டிசல்யூட் பண்ணிடுவாங்க.
Persistent breach of agreement. Persistent breach of agreement means continuously யாராவது ஒருத்தவங்க தன்னோட அக்ரிமெண்ட்டை வந்து ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா that is அப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் கோர்ட் வந்து டிசல்யூட் பண்ணிடும். பெர்சிஸ்டன்ஸ்லி மீன்ஸ் அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதிகமாக கேஷ் வச்சுக்காதீங்க, ஓகே, கான்ட்ராக்டில் சொல்லியிருக்கிறபடி நடந்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் போது பட் அவங்க என்ன பண்ண போகிறாங்க கண்டினியூஸ்லி. ஸோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, பட் அந்த ப்ராமிஸை அதுக்கடுத்து ஃபுல்லாகவே உடச்சிக்கிட்டே இருக்காங்க. பெர்மனன்ட் ப்ரீச் ஆஃப் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கோர்ட்டே என்ன பண்ணிடும், டிசல்யூஷன் பை த கோர்ட்டுன்னு ஆர்டர் பாஸ் பண்ணிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். யாராவது ஒருத்தவங்க தன்னோட ஷேரை யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா தென் எல்லா பார்ட்னரோட கன்சென்ட்டும் ரொம்ப எசென்ஷியல். அந்த மாதிரி பார்ட்னர்ஸோட கன்சென்ட் இல்லாமல் யாராவது தன்னோடதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா தென் என்னவாகும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்னருக்கு அது பிடிக்கல அப்படின்னா கோர்ட்டிட்ட போய் சியூ பண்ணி இந்த மாதிரி ஃபேர்மை டிசல்யூட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணிடுவாங்க, கோர்ட்டே வந்து ஃபேர்மை டிசல்யூட் பண்ணிடும். மற்றவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்மளால் ஷேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கண்டினியூஸ் ஆர் பெர்பெக்சுவல் லாஸ். ஒரு ஃபேர்ம் கண்டினியூஸ்லி லாஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் ஃபேர்மே வந்துட்டு கோர்ட்டே வந்துட்டு ஃபேர்மை டிசால்வ் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னது சுச்சுவேஷன்ஸ் இன் விச் கோர்ட் ஆர்டர் டு டிசால்வ் த ஃபேர்ம். ஜஸ்ட் அண்ட் ஈக்குவட்டபிள் சுச்சுவேஷன். ஜஸ்ட் அண்ட் ஈக்குவட்டபிள் மீன்ஸ் சம்திங் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஃபார்ம் இருக்கிறதும் இல்லாததும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் டெட்லாக் இந்த மேனேஜ்மெண்ட் பார்ட்னர்ஷிப்லேயே ரொம்ப முக்கியமானது என்னது, எல்லாரும் எல்லாருக்கிட்டே பேசி கோஆப்ரேஷனோட நடந்துக்கணும், கரெக்டாக. டெட்லாக் இன் மேனேஜ்மெண்ட். லாஸ் ஆஃப் சப்ஸ்டம் மீன்ஸ் எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் வேர் த பார்ட்னர்ஸ் ஆர் நாட் இன் டாக்கிங் டேர்ம்ஸ். அதாவது முக்கியமான விஷயத்த பார்ட்னர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கவே வைக்கிறாங்களாம். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் இருக்கா, யாருக்குமே பேசிக்கவே வைக்கிறாங்களாம். அவங்க மைண்டில் என்ன இருக்குது, டெட்லாக் இருக்குது, யாரை பற்றினும் நல்ல எண்ணம் இல்லை. ஸோ வந்துட்டு யார் சொன்னாலும் நம்ப மாக்கிறாங்க, அது பேர் தான் அது டெட்லாக். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கோர்ட் என்னவா அது பார்க்குது, ஜஸ்ட் அண்ட் ஈக்குவட்டபிள் டு டிசால்வ் த ஃபேர்ம். ஓகே, அடுத்தது கான்சிக்வன்சஸ் ஆஃப் த டிசல்யூஷன்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்னென்ன விதமான வேலைகள் எடுத்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லயபிலிட்டி எண்ட் ஆயிரும். எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எண்ட் ஆகுது அப்படின்னா லயபிலிட்டி ஃபார் த ஆக்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ் டன் ஆஃப்டர் டிசல்யூஷன் செக்ஷன் 45. ஆல் பார்ட்னர்ஸ் லயபிள் அன்டில் பப்ளிக் நோட்டீஸ் இஸ் கிவன். ஃபஸ்ட்டு சிம்பிள் ரூல் என்னது அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ஃபேர்மை டிசல்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முதல் வேலை என்ன பண்ணணும், பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும். பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் லயபிள். கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்கள் லயபிலிட்டி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகே, இதில் எக்ஸப்ஷன் யார் அப்படின்னா டார்மெண்ட் பார்ட்னர்னா யார், ஸ்லீப்பிங் பார்ட்னர் பார்ட்னராக இருக்காருனாலே சில பேருக்கு தெரியாது, கரெக்டாக. ஸோ அவர் கண்டிப்பாக வந்து பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அடுத்து இன்சால்வென்ட் பார்ட்னர். ஒரு பார்ட்னர் எப்போ இன்சால்வென்ட் டிக்ளேர் பண்ணிட்டாரோ அதுக்கப்புறமே அவரோட ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு, எண்ட் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து ஃபேர்மோடதுக்கு அவர் எதுக்குமே லைபிள் கிடையாது, அவரோடதுக்கும் ஃபேர்ம் லைபிள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் ஃபுல்லாகவே என்ன ஆகிட்டார், இந்த எக்ஸப்ஷன் கீழே போயிட்டார். அவர் கண்டிப்பாக பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. த எஸ்டேட் ஆஃப் டிசீஸ்டு பார்ட்னர் எதாவது இருந்துச்சுன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி என்னது தான், அவர் இறந்ததுக்கப்புறம் எதுக்குமே லயபிள் கிடையாது. அவர் இறந்ததுக்கப்புறம் பண்ணுற ஆக்டுக்கு எதுக்குமே அவர் டிசீஸ்டு பார்ட்னரும் லயபிள் கிடையாது. ஓகே, இவங்களாம் பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது the right of the partner to have business wind up after dissolutions. அதாவது சம்டைம்ஸ் டிசல்யூஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் சில வேலைகள் இருக்கும். அது என்ன வேலை அப்படின்னா வைண்ட் அப் ப்ராசஸ். டிசல்யூஷன் ஆயிடுச்சு, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னது அப்படின்னா டிசல்யூஷன், செகண்ட் ப்ராசஸ் என்னது அப்படின்னா வைண்ட் அப்னா என்னது, எல்லா அக்கௌண்ட்ஸையும் செட்டில் பண்ணி எல்லா ப்ராஃபிட்டையும் ஷேர் பண்ணிட்டு ஏதாவது கடன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு செட்டில் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா இதையும் வைண்ட் அப் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் அவங்க ப்ராசஸ் என்னவாகும், ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ செக்ஷன் 46 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா டெப்ஸு லயபிலிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்துட்டு சரி கட்டணும். எக்ஸஸாக ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஷேர் பண்ணணும், கரெக்டாக. இதெல்லாம் என்ன இந்த வைண்ட் அப் ப்ராசஸில் வருது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இஸ் டிசல்யூஷன், செகண்ட் ப்ராசஸ் வைண்ட் அப். ஓகே, கண்டினியூயிங் அத்தாரிட்டி ஆஃப் த பார்ட்னர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் வைண்ட் அப். ஸோ டிசல்யூஷன் ஆனோன்னே எல்லாரும் விலகி போயிடலாமான்னு கேட்டால் வைண்ட் அப் ப்ராசஸ் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. வைண்ட் அப் ப்ராசஸ் முடிஞ்சோடனே தான் எல்லாரும் விலகுவாங்க. அதான் செக்ஷன் 47 சொல்லியிருக்கு. ஆல் பார்ட்னர்ஸ் பைண்ட் அன்டில் வைண்ட் அப் ப்ராசஸ் கெட் ஓவர், அதர்வைஸ் நாட். எல்லா பார்ட்னர்ஸும் வந்துட்டு வைண்ட் அப் ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் வந்துட்டு சேர்ந்துருப்பாங்க, அதர்வைஸ் தே ஆர் நாட். அடுத்தது செக்ஷன் 48 செட்டில்மெண்ட் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டெல்லாம் எப்படி செட்டில் பண்ணுவாங்கன்னு கேட்டால் சிம்பிள். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு எப்போயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸஸ், நம்ம வாங்கி வச்சுருக்க கடனை தான் எடுத்து பே பண்ண ஆரம்பிப்பாங்க, ஓகேவா. ஸோ கடனையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, கடன் பே பண்ணுவாங்க, டெப்ஸ் எல்லாம். அதுக்கடுத்தது வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை எப்படி எடுத்து பே பண்ண போகிறாங்க அந்த ப்ராசஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த டெப்ட்டை எப்படி பே பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு
ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவுட் ஆஃப் த கேபிட்டல். ஃபஸ்ட்டு என்னது ப்ராஃபிட்டு, ரெண்டாவது வந்து கேபிட்டல்லேருந்து எடுப்பாங்க. ப்ராஃபிட்லாம் போயிடுச்சு அப்படின்னா அது கேபிட்டல்லேருந்து எல்லோரும் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் பண்ணிப்பாங்களா அதுலேருந்து எடுப்பாங்க. அடுத்தது லாஸ்ட்லி பார்ட்னர் இண்டிவிஜுவல் கேபிட்டல். பார்ட்னர்ஸோட இண்டிவிஜுவல் கேபிட்டல். தட் மீன்ஸ் வாட், பார்ட்னர்ஸோட இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமும் அதுக்கடுத்து இண்டிவிஜுவலி எல்லாத்தையும் பர்சனலி லைபிள் ஆகும். இதுவும் பத்தலை அப்படின்னா அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணணும், பர்சனலி அவங்களோட பர்சனல் கேபிட்டல்ஸ், பர்சனல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்ன ஆகும், லைபிளுக்கு வரும். எப்போ உங்கள் டெப்ட் ப்ராஃபிட்டுக்கு அடுத்து கேபிட்டலுக்கு அடுத்து பத்தலை அப்படின்னா தான் நீங்கள் பர்சனலி லைபிள் ஆவீங்க. ஓகே. இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் மூலிமா நீங்கள் டெப்ட்டை பே பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். எந்த டெப்ட்டை பே பண்ணணும், நீங்கள் நிறையா டெப்ட் வாங்கியிருப்பீங்க. சம்டைம்ஸ் வெளிபேட்டேருந்து வாங்கியிருப்பீங்க, தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து. சம்டைம்ஸ் உள்ள பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து யாராவது கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு யார்கிட்ட பே பண்ணணும் அப்படின்னா பேயிங் த டெப்ட் ஆஃப் த தேர்ட் பார்ட்டி. யாரோட டெப்ட்டை பே பண்ணணும், தேர்ட் பார்ட்டியோட டெப்ட்டை தான் பே பண்ணணும். அடுத்தது பார்ட்னர்ஷிப்போடது. பார்ட்னர்ஷிப் லோன் மீன்ஸ் வாட், பார்ட்னர்கிட்ட நீங்கள் அடுத்த ரெண்டாவது கடன் வாங்கியிருக்குன்னா அவரோட அடுத்து பே பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்தது தான் என்ன பண்ணணும், கேபிட்டல் ஷேருக்கு உண்டானதாக வந்துட்டு எல்லாத்தையும் பிரிக்கணும். ஓகே. மிச்சம் இருக்கிற காசை என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் ஷேர், நீங்கள் 1/3 கொண்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு 1/3 பிரிப்பாங்க, 2/4 கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு அப்படி பிரிப்பாங்க. ஸோ அப்படி எல்லாத்தையும் வந்து பிரிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு அவங்களோட கேபிட்டல் ஷேருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் மிச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை என்ன இதில் போடுவாங்க, சர்ப்ளஸ்னு சொல்லி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரிப்பாங்க. சர்ப்ளஸ்ன்னு சொல்லி அது என்ன ரேஷியோ, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. கேபிட்டல் ஷேரிங் ரேஷியோ ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ செட்டில்மெண்ட் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் இப்படி தான். ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம டெப்ட்டை தான் பே பண்ணோம். அது எப்படின்னா ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் கேபிட்டல் எடுத்ததுக்கப்புறம் பர்சனல் லைபிள் ஆகும். ஓகே. அந்த டெப்ட்லேயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு தேர்ட் பார்ட்டியோட டெப்ட்டை தான் பே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிற பார்ட்னர்ஸோட லோன், அப்புறம் தான் கேபிட்டல் ஷேரிங், அப்புறம் தான் வந்துட்டு மிச்சம் இருக்கிறது சர்ப்ளஸ்னு சொல்லி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரிப்பாங்க. அடுத்தது எந்த டெப்ட்டை பே பண்ணணும், பேமெண்ட் ஆஃப் த ஃபர்ம்ஸ் டெப்ட்டா ஆர் செப்பரேட் டெப்ட்ஸா. ஓகே. அதாவது ப்ராப்பர்ட்டிக்கு பார்ட்னர்ஷிப்புக்குன்னு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அவங்களும் பார்ட்னர்ஷிப்போட பேரில் வந்து டெப்ட் வாங்கியிருப்பாங்க. இல்லைனா சிங்கிளி தனியாக வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, பார்ட்னர்ஸ் மட்டும் ஏதாவது டெப்ட் வாங்கியிருப்பாங்க. கரெக்டாக. ஸோ அதை தான் இப்போ சொல்ல போகிறோம். ஃபர்மோட டெப்ட்டை பே பண்ணணுமா, செப்பரேட் டெப்ட்டை எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ப்ராசஸ் தான் செக்ஷன் 49. ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபர்மை எப்படி பே பண்ணணும் அப்படின்னா, ஓகே நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன், ஃபர்மோட டெப்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஃபர்மோட டெப்ட்டு, ஃபர்ம் வாங்கி வச்சுருக்க கடன் அப்படின்னா ஃபர்மோட சொத்துலேருந்து எடுங்க. தேட் மீன்ஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டிலேருந்து எடுங்க. ஃபர்ம் சொத்துன்னு என்னது, பார்ட்னர்ஷிப் தானே. ஸோ பார்ட்னர்ஷிப்போட ப்ராப்பர்ட்டினா சொத்து, அதுலேருந்து எடுத்து பார்ட்னர்ஷிப்போட டெப்ட்டை பே பண்ணுங்கள். செப்பரேட்டாக யாராவது வாங்கியிருக்காங்க அப்படின்னா செப்பரேட் ப்ராப்பர்ட்டிலேருந்து எடுங்க. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ம் அப்படின்னா ஏபிசி எல்லோரும் சேர்ந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்போட ப்ராப்பர்ட்டிலேருந்து எடுத்து அதை பே பண்ணுவாங்க. இல்லை ஏ மட்டும் தனியாக கடன் வாங்கியிருக்காங்கன்னா அதுதான் செப்பரேட் டெப்ட். செப்பரேட் டெப்ட் எப்படி பே பண்ணுவாங்க, செப்பரேட்டாக அவருக்கு எது பிலாங்கோ அதுலேருந்து பே பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் ஏவோட கான்ட்ரிபியூஷன்லேருந்து, ஏவோட அவர் வச்சுருக்க வந்துட்டு மற்ற ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து தான் பே பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ செப்பரேட் டெப்ட் எப்படி பே பண்ணணும், செப்பரேட் ப்ராப்பர்ட்டியிலேருந்து. பார்ட்னர்ஷிப் டெப்ட் எப்படி பே பண்ணணும், பார்ட்னர்ஷிப்போட ப்ராப்பர்ட்டியிலேருந்து. அந்த இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து என்ன சொன்னேன், ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபர்ம். கரெக்டாக. ஸோ ஃபர்மோட டெப்ட் எப்படி பே பண்ணணும், ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபர்மில் இருந்து. இப்போ அதில் ஏதாவது மிச்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது எக்ஸஸில் மிச்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நான் மட்டும்தான் என்ன பண்ணணும், செப்பரேட் டெப்ட்டுக்கு எடுத்து கொடுக்கணும். நான் என்னோடய ப்ராப்பர்ட்டியோட டெப்ட்டை, என்னோடய ப்ராப்பர்ட்டி தட் மீன்ஸ் ஃபர்மோட டெப்ட்டை, ஃபர்மோட சொத்தை வச்சு நான் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து பே பண்ணிட்டேன். பே பண்ணதுக்கப்புறம் மிச்சம் நிறையா கொஞ்சம் பணம் இருக்குது, அதனால அதை என்ன கொடுக்குறேன், இந்த பார்ட்னர் நீ அதை எடுத்து பே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கு மட்டும் கொடுக்குறதா என்னது, அதுதான் என்னது செப்பரேட் டெப்ட். ஓகே. ஏ மட்டும் வாங்கியிருக்கானா அது செப்பரேட் டெப்ட். இதை எப்போ தான் கொடுப்பாங்க, என்னோடது எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, நம்ம ஒட்டுமொத்தமாக பார்ட்னர்ஷிப்பாக வாங்கியிருக்கிற எல்லா கடனையும் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம தீர்த்துட்டோம், மிச்சம் பணம் இருக்குது அப்படின்னா செப்பரேட்டாக கொடுப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி தான் செப்பரேட்டுக்கும். இப்போ செப்பரேட்டாக ஒரு பார்ட்னரை மட்டும் எடுத்துக்கோங்க, அவர் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா அதை எதுலேருந்து பே பண்ணணும், அவரோட செப்பரேட் ப்ராப்பர்ட்டி செப்பரேட் சொத்துலேருந்து நீங்கள் எடுத்து பே பண்ணணும். ஒரு வேளை அதில் ஏதாவது மிச்சம் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் இதெல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்புக்குன்னு கொடுங்க. அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்பும் பண்ணும், அதோட இது எல்லாத்தையும் பே பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருந்துச்சுன்னா செப்பரேட்டாக கொடுக்கும். ஓகே. சிம்பிள்.